களியக்காவிளை அருகே இரவோடு இரவாக வழி பாதையை அடைத்ததால் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் தவிக்கும் மூதாட்டியின் குடும்பம். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை அருகே உள்ள குந்திவெளி பகுதியைச் சேர்ந்தவர் சந்திரிகா தேவி, வயது 65. இவரது கணவர் இறந்துவிட்ட நிலையில் சந்திரிகா தேவி தனது மகனுடன் ஒரே வீட்டில் வசித்து வருகின்றார். இந்நிலையில் சந்திரிகா தேவி வீட்டிற்கு செல்ல பரம்பரையாக சுமார் 100 ஆண்டுகளுக்கு மேல் பயன்படுத்தி வந்த பொது பாதையை அருகாமையில் வசிக்கும் நபர் ஒருவர் இரவோடு இரவாக கேட் போட்டு பாதையை அடைத்துள்ளார். காலையில் சந்திரிகா தேவி மற்றும் குடும்பத்தினர் வெளியே வந்து பார்த்தபோது பாதையை அடைத்து வைத்திருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக அவர்கள் இதுகுறித்து களியக்காவிளை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். தொடர்ந்து அங்கு வந்த களியக்காவிளை போலீசார் பாதையை அடைத்த நபரிடம் பாதையை திறந்து கொடுக்க கேட்டுக்கொண்டார். அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்ததை தொடர்ந்து போலீசார் அவரை காவல் நிலையத்தில் அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். பரம்பரையாக பயன்படுத்தி வந்த பொது பாதையை அடைத்ததால் மூதாட்டியின் குடும்பம் பெரும் அவதிக்குள்ளாகி உள்ளனர். வரைக்கும் இந்த வழியை தான் போயிட்டே இருக்கோம். ஆனால் இப்போ என்னென்னு சொன்னால் அவன் வழியை தரமாட்டான், புறம்போக்கு நிலத்தை எடுத்து வச்சு வழி போட்டதை கேட்டு சுத்தமாக அடைச்சி வச்சுட்டு வழி தரமாட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். என் சின்ன வயசுலேருந்து இந்த வழியை தான் போயிட்டுருக்கோம். இப்போ வெளியே இறங்க முடியாமல் ஆகிப்போட்டு தெளித்தான். என் பொண்டாட்டி அம்மா எல்லாருக்குமே வெளியே இறங்காமல் பண்ணி விட்டுட்டான். நைட்டு ஆளை கொண்டு வச்சு தெங்க மரத்தை நட்டு வச்சு வாழையை நட்டு கேட்டை போட்டு வச்சுருக்கேன்.